ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சோமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு இந்த புரட்சிக்காட்டின் பயணிச்சிருக்குன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது தானே? ஆனால் ஆச்சரியம் இல்லை, இது இங்கே பாரம்பரியமாக முதல்லேருந்தே இருக்குது. என்னடா இது இன்றைக்கு தான் இவன் பேசுகிறானா, இன்றைக்கி தான் சுவிட்சர்லாண்டில் புரட்சிக்கா இருக்குண்டா பார்த்துருக்கானான்னு கேட்டால் இல்லை, இது இங்கே மிச்ச நாளாக இருக்குது. இங்கே சுவிட்சர்லாண்டில் வசிக்கிறேங்கிற நிறைய இளைஞர்களுக்கு இதுக்கு ஒரு பாரம்பரிய உணவு. இது இந்த நாட்டு காசுக்கு எவ்வளவுக்கு கிடைக்கும் என்று பார்ப்போம் வாங்க. இது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா காசுக்கு 800 ரூபாயிலிருந்து 1200 வரங்காட்டி இந்த புலசிக்கா பொதி செய்யப்பட்ட டின் கிடைக்குது. இதோட மகிமை என்னன்னு கேட்டா, இலங்கை பாரம்பரிய உணவு ஒரு நல்ல ஒரு ருசியை தரும். இலங்கையில் உள்ளவங்களுக்கு இதை பத்தி தெரியும். சில பேர் இதை சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, சில பேர் சாப்பிட்றதே இல்லை. நீங்க சொல்ல போனா இப்போ உள்ள பிள்ளைகள் இறைச்சி, மீன், கோழி, முட்டை, கருவாடு அது மாதிரி சாமான உணவுகள் சாப்பாடுல இல்லாட்டி, தட்டுல இல்லாட்டி சாப்பாடு தட்டிலேயே கை வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்க நேரம் நாங்க நம்மள மாதிரி வளர்ந்த பிள்ளைகள், தாய்மார்கள், சகோதரர்கள் அவங்களுக்கு தெரியும் இதுல அருமை என்னன்னு கேட்டு. இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கு. இது அதை நல்ல ஒரு முறையில சமைக்கணும். நானும் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன், நிறைய டைம் சமைச்சிருக்கேன். ஆனால் அது இது இன்றைக்கு தான் அதை பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. இதை பாருங்கன்னு சொன்னா, ஸ்ரீலங்காவில் பொதி செய்யப்பட்டது. இது இலங்கையில மலிவா கிடைக்கும். சில பேர் அவங்களோட தோட்டத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க யோசிப்பீங்க இந்த வீடியோ பார்க்குற நேரம், எங்கட தோட்டத்துல இதெல்லாம் பழுத்து விழுகுது, அவிஞ்சு விழுகுது, யாரும் சாப்பிட்றதில்லைன்னு சொல்லி. இங்க பாருங்க, இதுல கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு நாங்க 800 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் கொடுத்து வரங்காட்டி இங்க சுவிஸ்ல சாப்பிட்றாங்க. நீங்க எந்த நாட்டுல இருந்து பாக்குறீங்க, அவங்க அந்த நாட்டுல உங்களுக்கு இதை மாதிரி பொலசிக்கான்னு சொல்லுவாங்க. இது எங்கட நாட்டுல நான் வசிக்கிற இடத்துல இதுக்கு பொலசிக்கான்னு சொல்லுவாங்க. உங்களோட ஊர்ல இதுக்கு என்ன பெயர் சொல்லுவாங்கன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது உங்களை நீங்க தங்கி இருக்கிற நாட்டுல எந்தெந்த வெளிநாட்டுல தங்கி இருக்கிறீங்களோ அந்த நாட்டுல உங்களுக்கு இது மாதிரி இந்த ஒரு டின் 400 கிராம் ஒரு புலசிக்கா டின் உங்களுக்கு எவ்வளவுக்கு கிடைக்கும்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட். இறைச்சி, கோழி, முட்டை, மீனை விட ஒரு நல்ல ஒரு சுவையான சாப்பாடு, ஒரு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இதுக்கு அருமை தெரியாது, சாப்பிட்டவங்களுக்கு இதுல நல்ல அருமை தெரியும். இந்த வீடியோ பிடித்திருந்தா மற்றவங்களும் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு கட்டாயம் ஷேர் பண்றதோட ஒரு லைக் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு என் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்றதோட இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைலையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.